வசனங்கள் ஆதாரங்கள்லாம் போட்டு என்ன செய்கிறோம்னாக்கா அந்த பிட் நோட்டீஸை நாம் தயார் பண்ணியிருக்கோம். அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான பணிகள் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டோர் ஸ்டிக்கர்கள், அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தைகள் அனைத்தையுமே கோர்த்து எதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குதோ, கோல்டன் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஹைலைட்டான அந்த கோல்டன் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து அதை என்ன செய்கிறோம்னா டோர் ஸ்டிக்கருக்கான ஒரு ஃபார்ம்லெட் நம்ம கொடுக்குறோம். அதை கொண்டு போய் அவங்க வீடு வீடாக அந்த டோர்களை ஒட்டி அதை தொடர்ச்சியாக மக்கள் படிக்கக்கூடிய வகையில் அதை நம்ம ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜும்மா தலைப்புகளில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாத்துடைய அந்த மர்கஸ்களில் இதை ஒரு தனி தலைப்பாக, இறை தூதரின் இறுதி பேருரை அப்படிங்கிறதையே தனி தலைப்பாக ஜும்மா பயான்களில் பேசணும் அப்படிங்கிறதையும் நம்ம செயல் திட்டமாக வச்சுருக்கோம். இறுதி தூதரின் இறுதி பேருரை என்ற தலைப்பில் ஒரு துண்டு பிரசுரம் தயாராகி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய 23 ஆண்டுகால பிரச்சாரங்களை சாறுபிழிந்து தன்னுடைய இறுதி பேருரையிலே சொன்னார்கள். அதனுடைய அனைத்து தொகுப்புகளையும் ஒரு பிரசுரமாக தலைமை சார்பாக தயாரித்து தந்திருக்கின்றார்கள். இதை லட்சக்கணக்கான மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் இந்த மாத பிரச்சாரத்திட முக்கிய இலக்கு என்பதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் அவங்க செயல் திட்டத்தை எப்படி கொண்டு போகலான்னு திட்டமிட்டிருக்கீங்க? மாநில பொதுக்குழுவில் இந்த செயல் திட்டம் அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு மாநில செயற்குழு போட்டு இந்த செயல் திட்டத்துடைய வடிவத்தை நம்ம மாவட்டங்களுக்கு எடுத்து சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த செயல் திட்டத்துடைய நோக்கம், இது எதற்காக நம்ம இந்த செயல் திட்டத்தை இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத விவரித்து அங்கே வெளிப்படுத்தி தெளிவுபடுத்தின பிறகு மாவட்டங்கள் அல்லாஹ்வுடைய அருளால் ரொம்ப ஒரு எழுச்சி பெற்றுட்டாங்க. அனைத்து மாவட்டத்திலையுமே இது குறித்து செயற்குழு, செயல் வீராங்கனைகள் கூட்டம், வீரர்கள் கூட்டம், மாவட்ட பொதுக்குழு, இப்படி கிட்டத்தட்ட நம்ம ஜமாத்தில் 55 மாவட்டங்களாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் பெரும்பான்மை கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் செயற்குழு, பொதுக்குழு, செயல் வீரர் வீராங்கனைகள் கூட்டம் முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த செயல் திட்டத்துடைய நோக்கத்தை நம்ம தெளிவுபடுத்தினதன் விளைவில் கிளை மாவட்டங்கள் வீரியமாக செயல்படுவதற்கு இருக்கிறாங்க. இப்போ என்ன காரணம், இப்போ இந்த செயல் திட்டத்தை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பொதுவாக மக்களிடத்தில், அதுவும் இஸ்லாமிய மக்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதரை பற்றியான ஒரு விழிப்புணர்வு என்பது ரொம்ப குறைந்திருக்கு. ஏற்கனவே நம்ம ஜமாத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக இதைத்தான் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து